சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிள்ளைகளாக தேவன் நம்மை நடத்துகிற விதங்கள், நம்மை வளர்க்கிற விதங்கள், நம்மை உருவாக்குற விதங்கள் எல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. நம்மை நம்பி அவர் கொடுத்திருக்கிற ஊழியம், நம்மை நம்பி அவர் தந்திருக்கிற தரிசனம், அதில் நாம் இன்னும் எழும்ப வேண்டும், அவருக்காக நாம் பயன்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுகிற அந்த இயக்கத்தை அறிந்து கொண்டு அந்த ஆசைக்குள்ளே நீங்களும் வளர வேண்டும் என்று உங்களை ஊக்கப்படுத்துகிறேன். இப்பொழுதும் தொடர்ந்து இந்த இருளின் ராஜ்யத்திலே அசுத்த ஆவிகளை குறித்த காரியம் நாம் பார்த்து கொண்டு வருகிறோமே, இந்த அசுத்த ஆவிகளை குறித்து நாம் என்னென்ன காரியங்களாம் அறிய வேண்டியிருக்கிறது என்று சொல்லி நாம் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். முதலாவதாக, இந்த அசுத்த ஆவிகள் பெயரை வைத்து நாம் புரிந்து கொள்கிறோம். சுத்தமான காரியத்துக்கு துணை போவை அல்லாத அசுத்தத்துக்கு துணை போகிற காரியங்கள் என்று சொல்லி அந்த பெயரே அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்படுகிறது. ஆங்கிலத்தில் இருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். டீமன்ஸ் என்று சொல்லப்படுகிறது. இட்ஸ் a kind of spirits lower like gods but unseen by people. கண்களால் பார்க்கப்பட முடியாத தெய்வங்கள், தேவர்கள் என்று சொல்லப்படுகிற அப்படிப்பட்ட உலக ரீதியான பதத்திலே பயன்படுத்தப்படுகிற வார்த்தையாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த அசுத்த ஆவிகள் இவைகள் சபிக்கப்பட்ட ஆவிகளாக இருக்கின்றன. ஒன்ஸ் ஃபார் ஆல் இவைகள் சபிக்கப்பட்டு நிரந்தரமான சாபத்தின் ஆவிகளாகவே தேவன் இவைகளை முத்திரையிட்டு விட்டார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். முத்திரையிடப்பட்டு விட்டால் அவைகள் எந்த விதத்திலும் திரும்ப மறுபடிக்கும் மாற்றி அமைக்கப்பட முடியாதபடிக்கு அது நித்தியத்துக்கும் நிரந்தரமாக தீர்மானிக்கப்பட்ட ஒரு காரியத்தில் வந்துடுது. இந்த அசுத்த ஆவிகளை தேவன் சபித்து விட்டு இது என்றைக்கும் இந்த சாபங்கள் நீக்கப்பட முடியாது, இந்த சாபத்திலிருந்து அவங்க வெளியே வர முடியாது, இந்த சாபங்கள் மாற்றி அமைக்கப்பட முடியாது என்று சொல்லி அவைகள் மேலே ஒரு தீர்மானத்தை கர்த்தர் முத்திரையாய் வைத்து விட்டார். இவைகள் சபிக்கப்பட்ட ஆவிகள். அதனால் இவைகள் என்ன செய்ய தெரியுமா? நாங்கள் சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறது போல எப்படியாவது மனுக்குலத்தையும் சபிக்கப்பட்ட பாதைகளை கொண்டு வரன்றதுக்காக சாபத்திற்கு இழுக்கிற காரியத்துக்கு துணை போகிற பாவத்தை மக்களுக்குள்ள தூண்டுகிற வேலை அசுத்தத்தை மக்களுக்குள்ள கொண்டு வருகிற வேலை இந்த ஆவிகள் செய்வதில் தீவிரமாய் செயல்படுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த அசுத்த ஆவிகள் கெட்டவைகளாக, முரட்டாட்டம் பண்ணக்கூடியவைகளாக, தீமையை உடையவைகளாக, தீமைக்கு துணை போகிறவர்களாக, அதே போல ஒழுக்க கேட்டின் செயல்களை நடப்பிக்கிற தங்களுக்கு சொந்தமாக சரீரத்தை உடையவர்களாக இருக்க விரும்புகின்றன. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அசுத்த ஆவிகள் எப்படியாவது தாங்கள் ஏற்கனவே ஒரு சரீரத்தை வைத்திருந்து சரீரத்திலே வாழ்ந்து இழந்து போய் இப்போ வெறும் ஆவிகளாக இருக்கிறபடினால மீண்டும் ஏதாவது சரீரம் தங்களுக்கு வேண்டும். அப்போ அதுக்கு மனித சரீரங்கள் இடம் கொடுக்கிற நபர்களுக்குள்ளாக வந்து அந்த சரீரத்தை தங்களுடைய சரீரங்களாக பாவித்து அதுக்குள்ளே இருந்து கொண்டு அவர்கள் தங்களுடைய வேலைகளை, ஒழுக்க கேட்ட உண்டாக்குற காரியங்கள், முரட்டாட்டத்தை உண்டாக்குற காரியங்கள், தீமைகளை செய்ய வைக்கிற காரியங்கள், பல அசுத்தத்துக்கு துணை போவதற்கு, மக்களை இழுக்கிற காரியங்களுக்கு, அசுத்தங்களை பரவுவதற்கு, மக்களுக்குள்ள பெருக பண்ணுவதற்கும் இந்த அசுத்த ஆவிகள் சரீரங்களை எப்படியாவது நாடி தேடி திரிந்து சரீரங்கள் கிடைத்து விட்டால் அவைகளுக்குள்ளே இருந்து அந்த நபர்களுக்குள்ளே இருந்து கொண்டு இந்த செயல்களை செய்வதற்குரிய காரியம் செய்து கொண்டிருக்கின்றன. இவைகள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் ஒருபோதும் பரிசுத்தத்தையோ, நன்மையவோ, ஒழுக்கத்தையோ, தாழ்மையோ, பொறுமையோ, இது போன்ற தன்மைகளை வெளிப்படுத்த துணை செய்ய மாட்டாது. இதுக்கு மாறான சுபாவங்கள், மாறான காரியங்களை தானே பார்க்குறோம். இன்னைக்கு முரட்டாட்டம் என்பதும் அருவருப்பான காரியங்களும், அசுத்தமான காரியங்களும், அசிங்கமான காரியங்களும், ஆபாசமான காரியங்களும் அது மக்களுக்குள்ள, எண்ணங்களுக்குள்ள, பார்வைகளுக்குள்ள, செயல்பாடுகளுக்குள்ள முடுக்கிவிடப்படுகிறது என்றால் உள்ளே இருக்கிற அசுத்த ஆவிகள் இப்படிப்பட்ட அசுத்தங்களை வெளிப்படுத்த, பெருக, அதை மனுஷனுக்குள்ளேயே அதை கொண்டு வந்து தீட்டுப்படுத்த வேண்டும் என்று செயல்படுகின்றன. இந்த அசுத்த ஆவிகளிலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது பரிசுத்தம், தெய்வீக சுபாவம், தேவ சிந்தை, பரலோக தேவனுடைய அந்த குணாதிசயங்கள் இவைகள் நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுக்காகத்தான் இந்த விடுதலை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையில் இந்த அசுத்த ஆவிகளை குறித்த இந்த அடிப்படை உண்மைகளை புரிந்து கொண்டு அவைகளுடைய தன்மைகளுக்கு விலகி வாழ கர்த்தர் உதவி செய்வாராக, விடுதலை கொடுப்பாராக. தகப்பனே, இந்த வார்த்தைகள் மூலமாக நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் கொடுக்கிற இந்த புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொண்டு அசுத்த ஆவிகளுடைய காரியங்களாலே நாங்கள் இழுக்கப்பட்டு அவைகளுக்கு எங்கள் சரீரங்கள் கொடுக்கப்படாமல் நாங்கள் அதிலிருந்து விடுதலையாகி தேவ காரியங்களை வளர்ந்திட உதவி செய்திலும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவ செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது யூடியூப் சேனல் பாஸ்டர் கே ஜோசப்பை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். மேலும் Facebookல் ஜோசப் லதா என்ற எமது பேஜை லைக் செய்யுங்கள்.